தன்னுடைய கையே தனக்கு உதவி அப்படிங்கிற விஷயத்த காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது கடகராசிக்கு இந்த மாதம் குரு கொடுக்கக்கூடிய ஒரு பலன். குருவும் புதனும் சேர்ந்து பாத்துட்டீங்கன்னா சரஸ்வதி கடாட்சத்தை, சரஸ்வதி யோகத்தை கொடுக்குறாங்க. அப்ப இத்தனை யோகங்களும் முதல்ல பெறக்கூடியது தன்னுடைய ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய நீங்க தான். ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை, பாலாம்பியை கும்பல்லாம், கன்னிமார கும்பல்லாம், அல்லது இஷ்ட தெய்வத்தை கும்பல்லாம், உங்க குலதெய்வத்தை கும்பல்லாம். ஆனா எப்பொழுதுமே கடகராசிக்கு ஓடி வந்து முதல்ல உதவி செய்யக்கூடிய தெய்வம் பெண் தெய்வம். இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்குள்ள இருக்கும் பொழுது பண வரவு சூப்பரா இருக்க போகுதுங்க. இயற்கையாகவே பாத்தீங்கன்னா மன உளைச்சல், சின்ன ஒரு விஷயத்த சொன்னா கூட தாங்க மாட்டீங்களாச்சு நீங்க தான். அதனால முன்னாடியே இந்த மாசம் என்ன வழிபாடு பண்ணல அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க சூரியன், அதாவது அதிகாலையில வரும் இல்லைங்களா, சூரிய பகவானுக்கு கடகராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். தன்னையே அழித்து கொண்டு அடுத்தவர்களை வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி என்ன அப்படின்னா, அதோட தாயுள்ளம் கொண்ட ராசி எது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கடகராசி தான். யார் என்ன வந்து கேட்டாலும் தனக்கு இல்லை என்றாலும் கூட மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ வைக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கடகம் தான். அப்பேற்பட்ட கடகராசிக்கு இத்தனை நாள் அஷ்டம சனி நடந்துட்டு இருந்தாலும் ராசிக்குள்ள குரு வந்து இப்ப உங்களை அமைதிப்படுத்தி இருப்பார். ராசிக்குள்ள இருக்கக்கூடிய குருனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்குது. ஏன்னா குரு வரும்பொழுது நிறைய பேர் சொல்றது எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதை அப்படி பண்ண மாட்டார். என்ன பண்ணுவார் அப்படின்னா, கெட்டவர்களுடைய சேர்க்கைய நிச்சயமாக உங்களுக்கு சேர்த்தி கொடுக்கவே மாட்டார். நல்லவங்களுடைய சேர்க்கை மட்டும்தான் நடக்கும். அப்ப தானா உழைச்சு தானா மேல வரணும், தன்னுடைய கையே தனக்கு உதவி அப்படிங்கிற விஷயத்த காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது கடகராசிக்கு இந்த மாதம் குரு கொடுக்கக்கூடிய ஒரு பலன். அப்போ உங்க ராசிக்குள்ளேயே எவ்வளவு யோகங்கள் இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கணும். குருவும் சூரியனும் சேர்ந்து சிவராஜ யோகத்தை கொடுக்கிறார். குருவும் புதனும் சேர்ந்து பாத்துட்டீங்கன்னா சரஸ்வதி கடாட்சத்தை, சரஸ்வதி யோகத்தை கொடுக்குறாங்க. அப்ப இத்தனை யோகங்களும் முதல்ல பெறக்கூடிய, மத்த எல்லா ராசிக்கும் இந்த யோகம் இருக்கும். ஆனா முதல்ல பெறக்கூடியது தன்னுடைய ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய நீங்க தான். உங்களுடைய சந்திரன் தான் ராசி. நீங்க தான் அதெல்லாமே அனுபவிக்க போறீங்க. சோ சரஸ்வதி கடாட்சம் இந்த மாசம் நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா ஒரு கலைகளை ஜாயின் பண்ண போறீங்க. பாட்டோ டான்ஸோ ஏதோ ஒண்ணு புதிய விஷயங்களை செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மனசு நிம்மதியா இருக்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இருந்தாலும் கூட உங்களுக்கு ராசிக்குள்ளேயே சூரியன் இருக்கிறதுனால எல்லாம் ஸ்பீடா பண்ண போறீங்க. வளர்ச்சி போய் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கடகராசிக்கு இருக்கும். சூரியனும் குருவும் சேர்ந்து நிக்குது அப்படின்னாலே சிவராஜ யோகம், பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாம் தானா வரப்போகுது கடகராசி. இழந்த செல்வத்தை மீண்டும் எடுக்க போறீங்க. இழந்த பெயர் புகழ் மதிப்பு எல்லாமே இந்த சூரியன் 17ஆம் தேதிக்குள்ள கொடுத்துட்டு போக போகுது. ஒரு ராஜா போல வாழ்வீங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஒரு ராஜா வாழ்க்கை, தன்னுடைய வீட்டுக்கு தான் ராஜா அப்படிங்கறது வாழ்க்கை. அதுதானே உண்மை. எல்லா இடத்துலயும் நம்ம ராஜா வாழ முடியாது. தன்னுடைய இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கும் தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவருக்கும் ஒரு ராஜா போல வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு ராசி இந்த மாசம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கடகராசி தான். அப்ப சூரியனும் குருவும் சேர்ந்து நிறைய பேருக்கு தான தர்மங்களை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகுது இந்த மாசம். நிறைய தீர்த்த யாத்திரை போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடல் தாண்டி மலை தாண்டி எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இந்த மாசம் போயிட்டு வர போறீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாசம் திருப்பதி போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். கடக லக்னமாக இருந்தாலும் சரி, கடக ராசியா இருந்தாலும் சரி, இந்த மாசம் நிறைய பேர் திருப்பதி போக போறீங்க. இதெல்லாம் நடந்து ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாசம் வாரி வாரி வழங்க போகுதுங்க கடகராசிக்கு. தெய்வ அனுகிரகம் உள்ள மாசம். கடவுள் உங்க கூடவே இருக்க போறார். நீங்க அது ஆண் தெய்வத்தை வழிபட்டாலும் சரி, அல்லது பெண் தெய்வத்தை வழிபட்டாலும் சரி. இயற்கையாகவே பெண் தெய்வ வழிபாடுகள் கடகராசிக்கு செம்ம சப்போர்ட் பண்ண போகுது. இயற்கையாகவே எப்பவுமே நீங்க பெண் தெய்வம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை, பாலாம்பியை கும்பல்லாம், கன்னிமார கும்பல்லாம், அல்லது இஷ்ட தெய்வத்தை கும்பல்லாம், உங்க குலதெய்வத்தை கும்பல்லாம். ஆனா எப்பொழுதுமே கடகராசிக்கு ஓடி வந்து முதல்ல உதவி செய்யக்கூடிய தெய்வம் பெண் தெய்வம் தான். சோ பெண் தெய்வ வழிபாடுகளை முழுக்க முழுக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்துல இருந்து ஆவணி மாதம் பாதி வரைக்கும் வரும் இல்லைங்களா, இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்க 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 உங்களுக்கு தெய்வ கடாட்சத்தோட, லட்சுமி கடாட்சத்தோட, செல்வ செழிப்போட இன்பமாக வாழக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்குள்ள இருக்கும் பொழுது பண வரவு சூப்பரா இருக்க போகுதுங்க. பொருளாதாரம் சூப்பரா இருக்க போகுது. குடும்ப தேவையை பூர்த்தி பண்ண போறீங்க. பிள்ளைக்கு என்ன வேணும், மனைவிக்கு என்ன வேணும், என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு லிஸ்ட் போட்டு எழுதி பண்ண போறீங்க. இதனால உங்க அவமானப்படுத்தி இருப்பாங்க. நீங்க ஒண்ணுக்கு ஆக மாட்டீங்க, வேலைக்கு ஆக மாட்டீங்க அப்படின்னு நிறைய அஷ்டமச்சனிகள், நிறைய அவமானமான வார்த்தைகள், செயல்கள் எல்லாமே நடந்திருக்கும். சோ அதெல்லாம் இந்த மாசத்திலிருந்து எல்லாமே நிவர்த்தியாக போகுதுங்க. இந்த பட்ட கஷ்டம், பட்ட வேதனைக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது நீங்க இந்த மாசத்துல இருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ராசிக்குள்ள சூரியன் வளர்ச்சி மட்டும்தான். 17ஆம் தேதிக்கு மேல என்ன ஆகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சூரியன் 2ஆம் வீட்டுக்கு கேதுவோடு இருக்காரு. இந்த 17ஆம் தேதிக்கு மேல பேச்சுல கவனமா இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. இதுல எல்லாமே நீங்க ரொம்ப கவனமா இருக்கும். ஒரு பணம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் யோசிப்பீங்க, நான் தான் பேசுனேன், அந்த வார்த்தையை எப்படி பேசுனேன்னு தெரியலையே, இவ்வளவு ஹார்ஷா பேசிட்டேனே, அவங்க
மனசு புண்படுற மாதிரி நான் பேசிட்டேன்னு அதுக்கப்புறம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா தாயுள்ளம் கொண்டது இல்லையா நீங்க, அதற்கப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. சோ அதனால பேச்சிலையும் பணத்திலையும் கடகராசிக்காரங்க 17ஆம் தேதிக்கு மேல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப கேதுவோட சேரும் பொழுது என்ன பேசுறேன்னு உங்க மைண்ட்ல இருக்காது, என்ன பண்றீங்கன்னு தெரியாம பண்ணிருவீங்க. சோ இது மட்டும் ஒரு மைனஸா இருக்குது. மத்தபடி எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா பிளஸ்ஸா இருக்கு. ஏன்னா மைனஸ் சொல்லணும் பிளஸ் சொல்லணும் இல்லையா, பிளஸ் மட்டுமே சொல்லிட்டு இருந்தா மைனஸ் என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியாம போயிடும். அதனால நீங்க வந்து இயற்கையாகவே பாத்தீங்கன்னா மன உளைச்சல், சின்ன ஒரு விஷயத்த சொன்னா கூட தாங்க மாட்டீங்களாச்சு நீங்க தான். சோ அதனால முன்னாடியே இதெல்லாம் வந்து எச்சரிக்கையா சொல்லும் பொழுது அதற்குள்ளான விஷயங்கள் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, 3 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் ராசிக்குள் இருக்காரு. யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க அவங்க எல்லாம் இந்த மாசம் ட்ரை பண்ணுங்க, போயிட்டு வரலாம். ஆனா ஒரு தீர்த்த யாத்திரைக்காக நாங்க ஒரு பிளைட்ல போயிட்டு வரணுங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஊர் விட்டு ஊர் மாத்தலான் இருக்கோம், அல்லது சொந்த இடத்தை விட்டு வெளியே போலான் இருக்கோம். ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு மாற்றத்தை முழுமையாக அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இந்த மாசம் அப்படிங்கறத நம்ம தலைப்பே வச்சிடலாம். யாரெல்லாம் வந்து நான் மாறி போகணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாமே பாத்தீங்கன்னா நான் ஒரு வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு இடமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி அந்த மாற்றம் எல்லாமே நிச்சயமாக நடக்கும். ஏன்னா மாற்றத்துக்கு உண்டான கிரகம் எதுனா உங்களுக்கு புதன் தான். இந்த புதன் வந்து உங்களுக்கு ராசிக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் நடக்க போகுதுங்க லைஃப்ல. நீங்க என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சேஞ்ச் ஆக போகுது. உங்க கதையாக இருந்தாலும் சரி, கட்டுரையாக இருந்தாலும் சரி, உங்க வேலையாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஸ்டாப் ஆயிருக்கா, அது எல்லாமே இப்ப உடைச்சிட்டு வெளியே வரப்போகுது. இது எல்லாமே சக்சஸ் ஆக போகுது. நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. உங்க முயற்சிகள் கடுமையா செய்ய போறீங்க. உங்க முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். நீங்க என்னெல்லாம் முயற்சி பண்ணி எனக்கு முயற்சி பலிதம் இல்லாம போகுதுங்க, முயற்சி எத்தனை பண்ணாலும் டிராபேக் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கூட முயற்சி ஸ்தானாதிபதி தான் புதன், அவர் உங்க ராசிக்குள்ள இருக்காரு. அப்ப இந்த மாசம் நீங்க என்ன முயற்சி பண்ணீங்களோ அது நடக்குங்க, என்ன செஞ்சீங்கனாலும் நடக்கும். எதை நோக்கி உங்களோட ப்ராசஸ் நீங்க எடுத்து வைக்கிறீங்களோ அதெல்லாம் சக்சஸ் ஆக போகுது. பல மடங்கான உச்சத்துக்கும் உயரத்துக்கும் போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இத்தனை நாள் வந்து உங்களுக்கு நடக்காத விஷயத்த கூட நடத்தி காட்டுவாங்க இந்த கிரகங்கள். சோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க உட்கார்ந்து யோசிச்சீங்களா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அப்ப அவரே 12ஆம் அதிபதியாக இருக்கும்போது கணவன் மனைவிகள் அந்யோன்யமாக இருக்கிறது, நிறைய டிராவலிங் எல்லாம் பண்ண போறீங்க. அந்த டிராவலிங்ல எல்லாமே சந்தோஷமா இருக்க போறீங்க. நிறைய இயற்கையான பிளேஸுக்கு எல்லாம் நிறைய போக போறீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல டிராவல் vlog போடுறவங்க, அதே போல போய் நிறைய விஷயங்கள் உணவு சார்ந்த விஷயம், ஏன்னா 3ஆம் இடங்கிறது உணவு, இந்த மாதிரி உணவு சார்ந்த யூடியூப்ல எல்லாமே போட்டுட்டு இருப்போம் இல்லையா, இன்ஸ்டாகிராம்ல போட்டுருக்க போறீங்களா, அவங்களுக்கு வளர்ச்சி கிடைக்க போகுது. உங்க சேனல் எல்லாமே பாத்தீங்கன்னா டெவலப் ஆக போகுது. கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் அதிகமாக போறாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக போகுது இந்த காலகட்டங்கள்ல. இந்த மாதிரி கடகராசியில யாராவது இருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வீடியோஸ்ல அதிகமா போடுறது, சீக்கிரமா ரீச் ஆக போறீங்க. 3ஆம் இடம் தான் வந்து ரீச் கொடுக்கக்கூடிய இடம். 3ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா பிரபலம் ஆகக்கூடிய இடம். 3ஆம் இடம் தான் பப்ளிசிட்டி ஆகக்கூடிய இடம். அந்த ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்க ராசிக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா உங்களை பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. அடுத்தது பாருங்க, 4 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்துல நீசமாகிறார். ஆனாலும் உடம்புல கவனமா இருங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஆரோக்கியம், உங்க ஆரோக்கியம், தாய் மற்றும் தாயினுடைய ஆரோக்கியம், இது எல்லாமே 4ஆம் இடம் தான். சோ உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் உங்க அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. நீசமாகுது சனியினுடைய பார்வையில. சோ உள்ள இருக்கக்கூடிய நோய் எல்லாம் வெளியே வரப்போகுது இப்பதான். ஏன்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாக்குறாரு அந்த இடத்த. அப்போ உடம்புக்குள்ள ஏதோ ஒரு நோய் போயிட்டு இருக்கு, என்ன நோயினே தெரியலைங்க, என்ன மருந்து சாப்பிட்டாலும் கேட்க மாட்டேங்குது, நிறைய பக்கம் ஸ்கேன் பண்ணி பாக்குறோம், எக்ஸ்ரே பண்ணி பாக்குறோம், எதுவுமே நடக்க மாட்டேங்குன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாசம் சனி அதெல்லாம் காட்டி கொடுக்க போகிறார். உடம்புல இருக்கக்கூடிய நோய் எல்லாமே வெளியே காட்டி கொடுக்க போறார். அதுக்கு நல்ல மருந்துகளை அதுக்கப்புறம் கொடுப்பாரு. சுக்கரன் அந்த துலா வீட்டுக்கு வந்து ஒரு அடுத்த மாசம் அதுக்கப்புறம் நல்ல மருந்துகளை கொடுத்து உங்களை நல்லா வச்சுக்குவாங்க. உடம்பு ஆரோக்கியத்தில் உங்க உடம்பு ஆரோக்கியத்திலையும் உங்க தாயினுடைய உடம்பு ஆரோக்கியத்திலும் கவனமா இருங்க. இந்த மாசம் வீடு மன சொத்து வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்க வேண்டாம். இந்த மாசம் நல்லா இல்ல, அதை சார்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்ய வேண்டாம். அதனால ஜாலியா எல்லா பக்கம் ட்ரிப் போயிட்டு வாங்க, டிராவலிங் போயிட்டு வாங்க, நிறைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நிறைய பண வரவெல்லாம் வரப்போகுது, தொழில் சூப்பரா இருக்க போகுது. தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாத்துட்டீங்கன்னா அவரே பாருங்க உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது தொழில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால வந்து புதிய தொழில் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே இந்த மாசம் புதிய முயற்சிகள் வேண்டாம். நார்மலா என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுல எல்லாம் எஃபர்ட் போடுங்க, சூப்பரா ஒர்க் அவுட் ஆக போகுது. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியும் யார் ஆகிறாருன்னா செவ்வாய் தான். அவர் 12ஆம் வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லாம குழந்தைகளுடைய ஆரோக்கியம் கவனமா இருங்க. அவங்களுக்கு நிறைய செலவு பண்ண போறீங்க, அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க, அவங்களுக்காக கொஞ்சம் உங்களுடைய காசுல நிறைய பண்ண போறீங்க. அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதெல்லாமே வாங்கி கொடுக்க போறீங்க, அவங்களை சந்தோஷம் வச்சிருக்க போறீங்க. குடும்பத்தோட சேர்ந்து எல்லாம் ட்ரிப் போயிட்டு வரதுக்கு ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே சூப்பரா இருக்குதுங்க. அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது. இன்னும் நம்ம சொல்ல போனா சனி வேற வக்கரகதி அடைஞ்சிருக்கார். சனி யார் உங்களுக்கு, நீங்க வேற இயற்கையாகவே சமுதாய ராசி 7 8 குடையவரானவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான். கடகராசிக்கு சனி பகவான் கெட்டு போனாதான் யோகம். கடகராசியாக இருந்தாலும் கடக லக்னமாக இருந்தாலும் சனி கெடணும், அதுதான் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். சோ இப்ப சனி கெட்டு நிக்கிறார். உங்க ஜாதத்துல சனி இயற்கையாகவே வக்ரமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய யோகம், பெரிய ஜாக்பாட். கணவன் மனைவி அந்யோன்யமா இருக்கிறது, புதிய வரன்கள் தேடி வர்றது, நல்ல பொண்ணு மாப்பிள்ளை அமைஞ்சு வர்றது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சு வர்றது, சில நாள் அமையாம இருந்தாலும் கூட இப்ப குருபலன் மூலமாக குரு உங்க ராசிக்குள்ள இருக்கிறதாலையும் சனி வக்ரகதி அடையிறதுனாலையும் குருபலன் உங்களுக்கு வந்துருச்சு. நல்ல வரன்களா அமைஞ்சு வர்றது போகுது. நீங்க நல்லபடியா கல்யாணம் வைக்க போறீங்க. சுப விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எல்லாமே இந்த மாசத்துல உங்களுக்கு தொடங்க போகுது.
இது எல்லாமே சூப்பரா இருந்தாலும் சரஸ்வதி கடாட்சத்தோட செல்வ செழிப்போட ஞானத்தையும் அறிவையும் ஆக்கப்பூர்வமாக பெற போறீங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இப்பெல்லாம் நிறைய உங்க மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும், நோண்டிக்கிட்டே இருக்கும். என்ன நடக்குது என்ன நடக்குது என்ன நடக்குது, நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்க போறாங்க. அதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகராசி என்பர்களே. இந்த மாசம் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க சூரியன், அதாவது அதிகாலையில வரும் இல்லைங்களா, சூரிய பகவானுக்கு நீர் ஊற்றி வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். சூரியன் இப்படி இருக்கும் பொழுது நம்ம நீர் இப்படி ஊற்றி அந்த நீர் வழியாக சூரியனை பார்த்துட்டீங்கன்னா இந்த மாசம் செம்மையா வேலை செய்ய போகுது உங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு குருமார்களை வழிபாடு செய்வது என்பது ரொம்ப நல்லது. அதே போல பெருமாளுக்கு இந்த மாதம் துளசி மாலை போட்டு வழிபாடு செய்வது என்பது ரொம்ப விசேஷம். சோ இந்த வழிபாடுகளை ரெகுலரா வச்சுக்கோங்க. இந்த மாதம் இந்த வழிபாடுகள் மூலமாக நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. சோ பயன்படுத்திக் கொள்ளுங்க. என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம்? 3ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், இதெல்லாம் செம்மையா ஒர்க் அவுட் ஆக போகுது. நம்பர் 2 எல்லாம் செம்மையா சக்சஸ் ஆகும். சோ இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாக அந்த லாட்டரி யோகம் எல்லாம் இருந்தா மட்டும் அந்த நம்பர் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா கொஞ்சம் அந்த நேரங்காலங்கள் பார்த்து செயல்படுத்துவது என்பது ரொம்ப நல்லது. தெய்வ வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு நிறைய சக்சஸ் கிடைக்கணும் அப்படிங்கறத நாங்களும் பிரார்த்திக்கிறோம். நன்றி. இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் சரணம்.